நாட்டையே உலுக்கி இருக்கிறது இந்த பாலியல் பலாத்கார வழக்கு. இவர் பேர் தாங்க பிரஜ்வல் ரேவண்ணா. இவர் சிட்டிங் எம்பி. அது மட்டும் இல்லை, மீண்டும் இவருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தேர்தலும் முடிந்துவிட்டது. மதசார்பற்ற ஜனதாதள கட்சியை சேர்ந்தவர். தற்பொழுது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். நாடு தப்பித்து சென்று விட்டார். அதாவது இப்போ இந்தியாவில் இல்லை, இவரை தேடி வருகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது? பாலியல் பலாத்கார குற்றச்சாட்டு, பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, அதை வீடியோ எடுத்த குற்றச்சாட்டும் இவர் மீது பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தாத்தா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்கள். அதாவது பாலியல் பலாத்கார வழக்கில் தேவகவுடா அவர்கள் தற்பொழுது கொந்தளித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பிரஜ்வாலுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கவில்லை, எச்சரிக்கை விடுக்கிறேன் என பகிரங்கமாக பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு முறை செய்தியாளர்கிட்ட சொல்லியிருந்தாலும் இந்த முறை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். என் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் இந்தியா வந்துவிட வேண்டும், போலீஸில் சரண் அடைந்து விசாரணையை சந்திக்க வேண்டும் என்று அவர் எச்சரிக்கை விடுப்பதாக தன்னுடைய பேரனுக்கு செய்தி கொடுத்திருக்கார். அதை பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். சரி, இந்த வழக்கை பொறுத்தவரை நிறைய பென்ட்ரைவ் இருந்ததுங்க. அந்த பென்ட்ரைவில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வீடியோக்கள்லாம் நிறைய இருந்தது. தேர்தல் முடிந்த மறுநாள் இது பூதாகரமாக வெடித்தது. கர்நாடகாவில் 2 கட்டத்தில் தேர்தல், மொத்தம் 28 சீட்டு, 14 சீட்டுக்கு ஒரு முறை. 2வது கட்டத்தில் மீதம் 14 சீட்டு. முதல் கட்டத்தில் நடந்த 14 சீட்டில் இவருடைய ஹசன் தொகுதியில் தேர்தல் முடிஞ்சு போச்சு. இவர் மறுநாளே என்ன பண்ணார்? ஜெர்மனி கிளம்பி போயிட்டார். இங்கே அவரை போலீஸ் தேடி வருகிறது. கர்நாடக அரசு சிறப்பு புலனாய்வு குழுவெல்லாம் அமைத்து விசாரித்து வருகிறார்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கர்நாடக முதலமைச்சர் 2வது முறையாக பிரதமருக்கு கடிதம் எழுதிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கார். இவருக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்றால் என்னென்னா, உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ பாமர மக்களுக்கு அந்த பாஸ்போர்ட் வழங்கப்பட மாட்டாது. இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் 5 ஆண்டு காலம் இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அவருக்கு செல்லுபடியாகும். ஏன்னா அவர் எம்பியின் பதவி காலம் 5 ஆண்டுகள் இல்லையா? இதனால் என்ன சார் பலன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் வெளிநாடு போனோம் அப்படின்னா வீசா எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் வீசா தேவையில்லை. அதனால தான் இவர் எளிதாக ஜெர்மனி மற்றும் அங்கிருந்து வேறு சில நாடுகளுக்கு பயணித்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. சரி, மாநில முதலமைச்சர் பிரதமருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறார்? இவருடைய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்கிறார். இதுவரைக்கும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படவில்லை. சரி, வெளிவிவகாரத்துறை அமைச்சக வட்டாரங்கள் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் நாங்கள் ரத்து செய்கிறது மாநில அரசு சொல்லி நாங்கள் செய்வது அந்தளவு சரி வராது, அதை நாங்கள் பரிசீலனை செய்யணும். நீதிமன்றம் எங்களுக்கு சொன்னாங்கன்னா பிறகு நாங்கள் அது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யலாம், இதுதான் நடைமுறை என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்று சொல்லவிருக்கிறார்கள் மத்திய அரசு என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கர்நாடகா போலீஸ் சொல்லி இன்டர்போல், அதாவது சர்வதேச போலீஸ் 196 நாடுகள் இந்த இன்டர்போலோடு இணைஞ்சிருக்காங்க. அந்த நாடுகளுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. ரெட் கார்னர், ப்ளூ கார்னர் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்பது அவர் எந்த நாட்டில் எங்கே இருக்கிறார் என்பதை முதல்ல தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் ப்ளூ கார்னர். ரெட் கார்னர் அதை விட தீவிரம் அதிகம், அவர் எங்கே இருந்தாலும் பிடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ப்ளூ கார்னர் நோட்டீஸை பொறுத்தவரை இன்டர்போலே நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் 196 நாடுகளிலிருந்து எந்த தகவலும் வரல. ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுத்து கூட அவரை எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, கர்நாடகத்தில் ஒரு நீதிமன்றம் இவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கையில் இவர் இந்தியா திரும்பி வரவில்லை, எங்கிருக்கிறார் என்றும் தெரியவில்லை. சரி, நீங்கள்லாம் கேட்கலாம், சார் அந்த பென்ட்ரைவில் வீடியோக்கள்லாம் நிறைய கசிய விட்டார்களே, அந்த பென்ட்ரைவெல்லாம் தற்பொழுது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதாவது போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, பொதுமக்கள் இதை பகிரக்கூடாது, ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் பாவம், நீங்கள் பகிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட இருக்க பென்ட்ரைவை அவங்க ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஆய்வகத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணாவா என்பதை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக பிரஜ்வால் ரேவண்ணா தன்னுடைய தாத்தா, அதாவது முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்தியா வருவாரா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இவருடைய தந்தை ரேவண்ணா ஏற்கனவே பெயிலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரேவண்ணா தேவகவுடா அவர்களுடைய மகன், பிரஜ்வால் தேவகவுடா அவர்களுடைய பேரன். அடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கவிருக்கிறது என்பதை அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.